சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் கேட்வே பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் மாலு, பீச்சு, தேட்ரு, ஸோ அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ், ஸோ இதெல்லாம் வந்து க்ரௌடாக ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் பீஸ்ஃபுல்லாக வைப் பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் ஃபால்ஸ் அண்டு சில விஷயங்களை வந்து நீங்கள் போய் விசிட் பண்ணலாம். இந்த வீடியோவில் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 5 பிளேஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய தடா வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியும், ஆந்திரா பார்டரில் வந்து இருக்குது. ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் போகிறப்ப வேறு லெவலில் ஒரு ஃபீல் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய சுற்றி அந்த ஃபாரஸ்ட், மலைகள், வாட்டர் ஃபால், 2 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு அங்கே சூப்பராக வந்து சில் பண்ணலாம். பேச்சுலர் இல்லை கப்பலாக போகிறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வைப் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இங்கே உள்ளே வந்து எதுவுமே கடைகள் எதுவுமே இருக்காது. நீங்கள் வர்றப்பே வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸு, வாட்டர், ஸோ இதெல்லாம் நீங்கள் எல்லாமே வந்து கொண்டு போயிடணும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாகாலாந்து வாட்டர் ஃபால். சேம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா பார்டரில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இருக்கும். நீங்கள் கோயம்பேடுலேருந்து பைக்கு இல்லை காரில் வந்து ஒரு 2-2.5 மணி நேரத்தில் வந்து நீங்கள் ரீச் பண்ணிட முடியும். இந்த நாகாலாந்து வாட்டர் ஃபால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. வாட்டர் ஃபால்ஸ் உங்களுக்கு சீசனில் இருக்கும். பட் அந்த பாறைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த பூல், ஒரு 3 ஃபேமஸான ஒரு 3 பூல் இருக்குது. ஸோ அங்கே தண்ணி அதிகமாக இருந்தால் நீங்கள் வந்து அங்கே போய்ட்டு குளிக்கலாம். பட் அதெல்லாம் வந்து ஆழம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு லைஃப் ஜாக்கெட்லாம் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் அதை கையில் வச்சுட்டு, நீச்சல் தெரியாதவங்க கையில் வச்சுட்டு குளிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சேஃபான ஒரு விஷயம். வந்து பார்த்தீங்கன்னா கைலாசகோனா வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட்டு அப்படின்னே சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா அந்த தடா நாகலாபுரம் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒரு 2 கிலோமீட்டர் வந்து ட்ரெக்கிங் போக வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து வாட்டர் ஃபால்ஸை வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ தண்ணி உங்களுக்கு சீசனில் வர்றப்போ சூப்பராக குளிச்சுட்டு நீங்கள் ஃபேமிலி இல்லை பேச்சுலராக கூட நீங்கள் சூப்பராக போயிட்டு வைப் பண்ண முடியும். அண்ட் கிட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோவில் இருக்கும். ஸோ அதையும் போயிட்டு நீங்கள் மறக்காமல் வந்து விசிட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு விசேஷமாக இருக்கும். என்ட்ரி ஃபீமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக சார்ஜ் பண்ண மாட்டாங்க. எல்லாமே உங்களுக்கு கம்மியான இதில் தான் வரும். மற்றபடி நீங்கள் சாப்பாடு, ஸ்நாக்ஸு, வாட்டரும் நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு செலவுமே இருக்காது. ஸோ பார்த்துக்கோங்க. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சாவரம் மாங்குரோவ் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட்டு. ஸோ சென்னையில் நீங்கள் ஈசிஆர் வழியாக பாண்டிச்சேரி அதுக்கு எடுத்து போனீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ரீச் பண்ணிட முடியும். ஸோ ஒரு அமேசான் காட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு போட் ஹவுஸ்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ அந்தளவுக்கு ஒரு அட்வென்ச்சராக உங்களுக்கு வைப் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாங்குரோவ் போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டு. வேர்ல்டுலேயே 2nd பிக்கஸ்ட் மாங்குரோவ் ஃபாரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே தான் இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் போட் ஹவுஸு அது மாதிரி புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபேமிலி, கப்புள் இல்லை நீங்கள் பேச்சுலராக கூட சூப்பராக போயிட்டு வைப் பண்ணுறதுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ் அப்படின்னே சொல்ல முடியும். ஸோ 5th வந்து பார்த்தீங்கன்னா சாத்தனூர் டேம் அண்டு பார்க்கு. ஸோ இது வந்து திருவண்ணாமலையில் இருக்குது. நீங்கள் ஒரு 2 to 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணிங்கன்னா நீங்கள் காலையிலே ஃபேமிலியோடு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த பெரிய டேமு, சுற்றி இருக்கக்கூடிய அந்த மலைகள், ஸோ சின்ன சின்ன பார்க்கு, கொரக்கடல் முதல பண்ணை இருக்குது, சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. ஸோ இது எல்லாமே கிட்டத்தில் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஸ்பாட் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ மறக்காமல் இதையும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வாட்டர் ஃபால்ஸ்லாம் போகிறீங்க அப்படின்னா காலையில் சீக்கிரமே வந்து போயிருங்க. காலையில் ஒரு 7 to 8 நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் ட்ரெக்கிங்கை முடிச்சுட்டு அதுக்கடுத்து கூட்டம் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் டக்குன்னு குளிச்சுட்டு வந்துடலாம். நீங்கள் லேட் ஆக உங்களுக்கு கூட்டமும் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். அந்த ஃப்ரீயாக குளிக்கிற அந்த ஃபீலிங்கே இருக்காது. கொஞ்சம் ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸில் மீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். டாடா, பை பாய், டேக் கேர்.